அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது ரொம்ப நல்லது. ஏடிஎம்கில் கேட்டு பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. டிடி தினகரன்ட்ட கேட்டு பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. அப்புறம் பாஜகவில் நின்றாங்க, அந்த கட்சியும் கூப்பிட்டு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அதனால் இப்போதைக்கு ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது நல்லது. நிமித்தம் கட்சி திமுக கட்சி நல்லா இருக்கு. எடப்பாடி அவர்களும் மற்ற இருந்த அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து அவருக்கு சரியான தீர்ப்பும் கொடுக்கவில்லை, சரியான மரியாதையும் கொடுக்கவில்லை. ஆகையால் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இழந்தது நல்ல விஷயம். இனிமேல் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டை செயல்படுவார்கள். அரசியல் ரீதி அரசாங்கத்துடைய அரசியலமைப்பு சட்டம் சேர்ந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதை அழகாக ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். எடப்பாடி அவர்கள் தவறிவிட்டார். இதற்கு பிஜேபியுடைய கவனமும் குறைவும் கண்டிப்பாக உண்டு. ஒரு மனச்சாட்சி உள்ள ஒரு அண்ணாவினுடைய படிப்பினையின்படி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுந்திருக்கிறார்கள். அவருடைய பணி அங்கு சிறப்பாக சென்று தென் மாநிலங்களில் அவருக்குரிய செல்வாக்கும் அவருக்குரிய ஒரு மரியாதையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் கருதுகிறோம். அவருடைய நடவடிக்கை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் அமைப்புக்கு சரி என்று தெரிகிறது என்பதை குறிப்பிடுகிறேன். அந்த அம்மாவோட விசுவாசத்துக்காவது அந்த அம்மா ஆரம்பித்த கட்சிக்கு அவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கணும். அவர் திமுகவுக்கு போன எங்களை மாதிரி ஆளுகளுக்கு மிக நாங்களாம் அவர் மேல் நல்ல மரியாதை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் அவர் திமுகவுக்கு போனது மிக வருத்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைஞ்சது பொதுமக்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப பொதுமக்கள் இன்றைக்கினா பக்கத்து வீட்டிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தமான இதாக இருக்குது, ரொம்ப வருத்தத்துக்குரியது. இவர் போய் அங்கே சேர்ந்துருக்காரு. 3 முறை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, இவர் போய் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. வருங்காலங்களில் இவர் போய் அங்கே சேர்ந்து என்ன நடந்துற போகுது? மக்களுக்கு ஒன்றும் நடக்காது. கட்சியுடைய மிகப்பெரிய அந்த கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தவங்க எதிரி கட்சி தான். சொல்லப்போனால் அதிமுகவும் திமுகவும் எதிரிகள். மற்ற எந்த கட்சி நல்ல கட்சிங்கிற நம்ம சொல்ல வரல. எல்லாம் அது எதிரிகளாக இருந்த ஒருத்தவங்ககிட்ட இங்கே உள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்மளை இங்கே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ஃபைட் பண்ணலாம். இல்லை ஃபைட் பண்ணி முடியலையா, நேரம் வரும் காலம் வரும்னு பொறுத்திருக்கலாம். இதை ஒரு சூழ்நிலையில் எதிரி கட்சியாக இத்தனை வருஷமாக எதிர்த்துக்கிட்டு இருந்த ஒரு கட்சிகிட்ட போய் அவர் சேர்றதுங்கிறது ஒரு பொதுமக்களாக எங்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் இப்படி அவர் மாற்றுக் கட்சியில் எதிரி கட்சியாக போய் சேர்ந்தது ஒரு ஜீரணிக்க முடியல. மக்கள் குரல் பகுதியில் ராமேஸ்வரம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.